பண்பலை 90.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை கொங்கு சமுதாய வானொலி கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆன்றோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்ளிணைக்கும் புதுமையானதொரு சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலையத்தை சேர்ந்த திரு சதீஷ்குமார், தங்கவேல் மற்றும் பாலசுப்ரமணியம். இந்த அனுபவ நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் அறிவு மற்றும் பொது அறிவுகளை இந்த கொங்கு மண்டலத்தில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நேரலே அந்த வகையில் இன்று நாம் அனுபவ நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது கொரோனா மற்றும் டெங்கு விழிப்புணர்வு பாடல்கள். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது காங்கயம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி செல்வி சுவேகா அவர்கள் பாடியுள்ள கொரோனா மற்றும் டெங்கு விழிப்புணர்வு பாடலை இப்பொழுது கேட்போம்.
ஏ கொரோனா கொரோனா சொல்ல எல்லாம் மக்கள் எல்லாம் அழியிறாங்க சாமி. ஏ சாமி, ஏ கொரோனா நோய் பரவும் முன்னே தடுப்பூசிய போட்டுக்குங்க சாமி. ஏ சாமி, நீங்க முகக்கவசம் அணியும் போது மூக்கையத்தான் சேர்த்து முடுங்க சாமி. நீங்க அக்கம் பக்கம் போயிட்டு வந்தா சானிடைசர் பயன்படுத்துங்க சாமி. இந்த கொரோனா ஒண்ணு இல்ல என்ன மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க சாமி. ஏன் சாமி, ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துருச்சு, கொரோனா ஓமைக்கிறேன், கொரோனா கொடுற கொரோனா. ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துச்சு, கொரோனா ஓமைக்கிறேன், கொரோனா கொடுற கொரோனா. கொரோனாவும் போகலையே, லாக்டவுன் முடியலையே. கொரோனாவும் போகலையே, லாக்டவுன் முடியலையே. ஓமைக்ரான் வந்துடுச்சு சாமி. ஆன்லைன் கிளாஸ் வச்சு படிப்பெல்லாம் ஒதுக்கி வச்சு தாண்டவம் ஆடுதடா சாமி. நம்ம எல்லாருமே கவனமாக மாஸ்க் போடணும் சாமி. நீ மாஸ்க் போடலன்னா உனக்கு மரணம் வந்துடும் சாமி. நம்ம அரசு சொல்லும் விழிப்புணர்வை கேட்டு நடந்தா கொரோனா போயிடும் சாமி. ஏ சாமி, ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துச்சு, கொரோனா ஓமைக்கிறேன், கொரோனா கொண்டுற கொரோனா. ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துச்சு, கொரோனா ஓமைக்கிறேன், கொரோனா கொண்டுற கொரோனா. இருமலும் வரும்போது ஹாஸ்பிட்டல் போக வேணும். இருமல் வரும்போது ஹாஸ்பிட்டல் போக வேணும், டாக்டர் அணுக வேணும் சாமி. வீட்டுக்குள்ள இருக்க வேணும், இடைவெளி காக்க வேணும், கொரோனாவை எதிர்க்க வேணும் சாமி. இந்த கொரோனா ஒண்ணு வந்ததால பல உயிர்கள் போயிடுச்சு சாமி. நம்ம நாட்டை எல்லாம் நாசமாக்க கொரோனா வந்துடுச்சு சாமி. இந்த கொரோனா ஒண்ணு போயின்னு பார்த்தா ஒமைக்ரான் லைன்ல நிக்குதடா சாமி. ஏன் சாமி, ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துச்சு, கொரோனா ஓமைக்ரான், கொரோனா கொடுற கொரோனா. ஏ கொரோனா மீண்டும் கொரோனா வந்துச்சு, கொரோனா ஓமைக்ரான், கொரோனா கொடுற கொரோனா. நேரிலே நாம் இதுவரை செல்வி ஸ்வேகா அவர்கள் பாடிய கொரோனா விழிப்புணர்வு பாடலை கேட்டோம். இப்பொழுது அவர் பாடியுள்ள டெங்கு விழிப்புணர்வு பாடல் இதோ. பெருகி வருகிறது இங்க டெங்கு ஜுரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்றத்தாழ்வில்லாம பரவுது, நாம தான் பாதுகாக்கணும். தேங்கி நிற்கும் தண்ணியில கொசுக்கள் தங்கும், முட்டையில நோய பரப்பும், வேகத்துல காய்ச்சல் வரும். அம்மாடி என்ன சொல்ல, பெருகி வருகிறது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்றத்தாழ்வில்லாம பரவுது, நாம தான் பாதுகாக்கணும். நோயின் அலட்சியத்தை கைவிடத்தான் வேணும், காய்ச்சல் வந்ததுன்னா மருத்துவரை அணுகணும். மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு சொல்லணும், அரசின் அறிவுரையை கேட்டு நாம நடக்கணும். கை கால் மூட்டு வலி, பற்களில் ரத்த கசிவு, ரத்த தட்டுகளின் எண்ணிக்கையும் குறையும். கொசு பயிர் ஏடிசுங்க, கடிக்காம பாத்துக்குங்க. கவசர குடிநீரை கட்டாயம் பருகுங்க. தடுப்பு மருந்து இல்ல புரிஞ்சுக்கணும், வருமுன் காக்கும் வழிகளை தெரிஞ்சுக்கணும். இந்த டெங்கு காய்ச்சல் குறைஞ்சிடத்தான் தண்ணீர் நிறைய குடிக்கணும். பெருகி வருகிறது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா, எச்சரிக்கையா நாம இருக்கணும். நாடு முழுக்க ஏற்றத்தாழ்வில்லாம பரவுது, நாம தான் பாதுகாக்கணும். அரசின் ஆலோசனை வெகுவாக இருக்கு, எச்சரிக்கை இல்லைன்னா ஜெயிக்காது வழக்கு. மருத்துவர் ஆலோசனை மழை போல என்ன, இயற்கை எதிர்ப்பு சக்தி உடனே ரெடி பண்ணு. நிலவெம்பு சாரக்குடி உன்னை விட்டு போகும் ஒடி, டெங்கு குறைஞ்சி போகும் சாப்பிட்டு தான் பாரு. கொசுவலை பயன்படுத்து, தூய்மையை அமல்படுத்து, மனிதனை கடிக்கும் கொசு எட்டி நிற்கும் பாரு. டயரு பாட்டில் எல்லாம் உலர்த்தி வை, மானசில் நோயின் பயத்தை ஒதுக்கி வை. அட எல்லாருமே ஒத்துழைச்சா நோயின் தகத்தை குறைக்கலாம். பெருகி வருகிறது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா, எச்சரிக்கை
ஏற்றத்தாழ்வு இல்லாம பரவுது, நாம தான் பாதுகாக்கணும். நேரிலே அனுபவ நிகழ்ச்சியில் இனி நாம் தொடர்ந்து கேட்க இருப்பது, தற்போது கோவை நகர ஆயுதப்படையின் துணை ஆணையராக உள்ள திரு ஏ சேகர் அவர்கள் எழுதி வடிவமைத்த கொரோனா விழிப்புணர்வு பாடல்களை கேட்போம். தப்பிக்க வழியுண்டு கேளுங்க கேளுங்க, கொரோனா தாக்கத்திலே, வைரஸ் கொரோனா தாக்கத்திலே. தப்பிக்க வழியுண்டு கேளுங்க கேளுங்க, கொரோனா தாக்கத்திலே, வைரஸ் கொரோனா தாக்கத்திலே. அரசோட அறிவிப்பு தான் இதை வெல்ல துணை நிற்குமே, மருத்துவர் ஆலோசனை இதை கொல்ல வழி சொல்லுமே. தனித்தனியாக நாம் நின்று வைரஸை தான் கொன்று பயமின்றி நடை போடுவோம், துளி பயமின்றி நடை போடுவோம். தப்பிக்க வழியுண்டு கேளுங்க கேளுங்க, கொரோனா தாக்கத்திலே, வைரஸ் கொரோனா தாக்கத்திலே. உயிர்கொல்லி வைரஸ் தான் கொடூரமானதிங்கே, கவனமாயிருந்துட்டா மனித குலம் எழுமே. கைகளை கழுவணும், முக கவசம் மிக முக்கியம். தனி மனிதனின் இடைவெளி 1 மீட்டர் கவனம் கொள்ளு. காய்ச்சல் சளி இருமல் வந்தா உடன் செய்யணும் பரிசோதனை. யாருக்கேனும் இந்நோய் இருந்தால் தகவல் நீ சொல்லணும். தப்பிக்க வழியுண்டு கேளுங்க கேளுங்க, கொரோனா தாக்கத்திலே, வைரஸ் கொரோனா தாக்கத்திலே. வீட்டில இருக்கணும், சட்டத்தை மதிக்கணும். வெளியில சுத்தினா வைரஸ் புனை தொற்றுமே. காவலாய் நிற்கிறோம், புரிந்து நீ இருக்கணும். தொற்றிடும் என தெரிந்துமே உனை காக்கவே நிற்கிறோம். காவல்துறை உங்கள் நண்பன், பல துறையோடுதான் துணை நிற்குமே. உலகமே கலங்குதே, உயிரை நாம் காக்கணும், மனித இனத்தை நாம் காக்கணும். நேயர்களே, துணை ஆணையர் திரு ஏ சேகர் அவர்கள் எழுதி வடிவமைத்த 2வது கொரோனா விழிப்புணர்வு பாடல் இதோ. தடுப்போ
தடுப்போ கொரோனா வைரஸை தடுப்போ மதிப்போ அரசின் அறிவிப்பை மதிப்போ அணிந்திடு முகக்கவசம் நீயும் அணிந்திடு தவிர்த்திடு வெளியே வருவதை தவிர்த்திடு தடுப்போ கொரோனா வைரஸை தடுப்போ மதிப்போ அரசின் அறிவிப்பை மதிப்போ யாரிடமும் நீ பேச 1 மீட்டர் இடைவெளி விட்டிடு காய்ச்சலும் இருமலும் இருந்தால் மருத்துவரை நீயும் அணுகிடு மருத்துவரின் அறிவுரையை நீயும் தவறாமல் கேட்டிடு அது காத்திடுமே உயிரையும் பல உயிரையும் நீ புரிந்திடு வேண்டாம் அலட்சியம் அரசின் அறிவிப்பில் அலட்சியம் வேண்டாம் அலட்சியம் மருத்துவர் அறிவுரையில் அலட்சியம் தடுப்போ கொரோனா வைரஸை தடுப்போ மதிப்போ அரசின் அறிவிப்பை மதிப்போ சுற்றாதே வாகனத்தில் வீணாய் நீயும் சுற்றாதே சொல் பேச்சு கேட்காமலே வழக்கில் நீயும் சிக்காதே அனுப்பாதே குழந்தைகளை விளையாட வெளியே அனுப்பாதே குழந்தைகளே தேசத்தின் எதிர்காலம் இதை மறக்காதே பாயும் சட்டமே மீறும் உன் மீது சட்டமே வழக்கு பாயுமே அது துன்பமாய் உனக்கும் மாறுமே தடுப்போ கொரோனா வைரஸை தடுப்போ மதிப்போ அரசின் அறிவிப்பை மதிப்போ அணிந்திடு முகக்கவசம் நீயும் அணிந்திடு தவிர்த்திடு வெளியே வருவதை தவிர்த்திடு தடுப்போ கொரோனா வைரஸை தடுப்போ மதிப்போ அரசின் அறிவிப்பை மதிப்போ நேரிலே இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் கொரோனா டெங்கு விழிப்புணர்வு பாடல்களை கேட்டோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்டுள்ள விக்ஞான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் ஒரு புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். நிகழ்ச்சி தயாரிப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலையத்தை சேர்ந்த திரு சதீஷ்குமார், தங்கவேல் மற்றும் பாலசுப்ரமணியம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.